ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கேரட் கீர் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. 2 கேரட் எடுத்து தோல் எடுத்துட்டு கழுவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல போட்டு கேரட் வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி இப்ப நான் அடுப்புல வச்சிருக்கேன். இப்ப கேரட் நல்லா வேகணும். கேரட் கீர் செய்யறது ரொம்ப ஈஸிங்க. 2 கேரட்டும் 1 டம்ளர் பாலும் இருந்தா போதும், நம்ம சீக்கிரமா இதை செய்யலாம். இப்ப கேரட் வெந்துருச்சு. நான் அதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டிருக்கேன். இப்ப இதை நம்ம அரைச்சிட்டு வர போறோம். அரைச்சிட்டு வந்ததும் இந்த மாதிரி பேஸ்டா வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சுக்கோங்க. 300 ml காய்ச்சாத பால் ஊத்திக்கோங்க. பால் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல நாம அரைச்சிட்டு வந்திருக்கிற கேரட்டை இதுல போட்டுக்கலாம். கேரட் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா திக்கா வரணும் இந்த பால். அது வரைக்கும் நம்ம அடுப்புல வச்சு கலரிட்டே இருக்கலாம். பால் இப்ப கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல இன்னும் கொஞ்சம் பிளேவருக்காக கொஞ்சமா பாதாம் எசன்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணான்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்கா ஆயிடுச்சு. இந்த சமயத்துல நான் 1.5 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சக்கரை கூட போட்டுக்கலாம். இப்போ கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிளாஸ்க்கு மாத்திக்கலாம். கிளாஸ்க்கு மாத்தினதுக்கு அப்புறமா மேல கொஞ்சம் பாதாம் முந்திரி இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த நட்ஸை மேல போட்டுக்கலாம். Thank you for watching.